தொழில்நுட்பத்தின் சக்தியால் நமக்கு எதிராகவும் செயல்பட முடியும். அதிக நேரம் ஏதேனும் ஒரு திரையை பார்த்து கொண்டிருப்பது ஒரு பழக்கமாக ஆகிவிடுகிறது. ஏனெனில் தொடர்ந்து பார்ப்பதை விட பார்ப்பதை நிறுத்துவதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது. நெட்ஃப்ளிக்ஸ் அல்லது யூடியூபில் ஏதேனும் தொலைக்காட்சி தொடரை பார்த்து கொண்டிருக்கும் போது அடுத்த அத்தியாயத்தை பார்க்க நீங்கள் எந்த பட்டனையும் அழுத்த வேண்டியதில்லை. மாறாக அது தானாகவே உங்களுக்காக ஓடவிடப்படும். நீங்கள் வெறுமனே உங்கள் கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். தொழில்நுட்பம் உங்களுடைய சின்னஞ்சிறு ஆசைகளை வெகு சுலபமாக நிறைவேற்றுகிறது. அது உங்களுக்கு ஒரு விதமான சௌகரிய உணர்வை கொடுக்கிறது. உங்களுக்கு லேசாக பசித்தால் உணவை உங்கள் வீட்டிற்கே வரவழைக்க முடியும். உங்களுக்கு லேசாக சலிப்பு ஏற்பட்டால் இருக்கவே இருக்கின்றன சமூக ஊடகங்கள். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு சுயமாக நீங்கள் எந்த முயற்சியும் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லாத போது அக்கணத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதில் நீங்கள் மூழ்கி விடுகிறீர்கள். தொழில்நுட்பத்தால் ஏற்படுகின்ற ஒரு மோசமான விளைவு என்னவென்றால், நாம் அடுத்தடுத்து சுலபமான வேலைகளையே செய்கிறோம். கடினமான வேலைகளுக்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை. ஆனால் கடினமான வேலைகள்தான் இறுதியில் அதிக வெகுமதி அளிக்கின்றன.